friends, welcome to Kids Time channel. இன்னைக்கு வந்து நம்ம பாபிகளுக்கு வந்து Dress தான் பண்ணி விட போறோம். இந்த Dress பண்றவங்க யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் நான் யாருன்றதை லாஸ்ட்லயே உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்போ வந்து என்கிட்ட பாய் பார்பி டால் இருந்தது. அதோட ஃபேண்ட் எடுத்து வந்து இதுக்கு போட்டு விட்டுக்கிறேன். ஸோ வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம லப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டா போட்டுக்கலாம். இல்லைனா அது வந்து கீழே வந்துடும். அப்போ நமக்கு வந்து ஓகே. இப்போ பாபி டாலுக்கு வந்து கீழே ஃபேண்ட் போட்டு விட்டாச்சு. இப்போ மேலேயும் இந்த மாதிரி கட்டிக்கிட்டோம். இதுவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பெரிய ஸ்கார்ஃப் எடுத்துட்டு இப்போ வந்து சென்டராக வந்து வச்சுப்போம். சென்டராக வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு இங்கே முடி போட்டுப்போம். ஸோ போட்டுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கார்ஃபை வந்து இந்த லெக்குக்கு பிட்வீனில் வந்து விட்டு இப்படி பின்னாடி வந்து எடுத்துப்போம். அப்போ தான் வந்து இது ஃபேண்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போவே யாருன்னு பாதி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா வந்து ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா அப்படியே ஃபேண்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு மடிச்சுட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த லெக்குமே அதே மாதிரி பிட்வீனில் வந்து விட்டுட்டு லெக்குக்கு ரெண்டுக்கும் பிட்வீனில் விட்டுட்டு அதே மாதிரி ஃபேண்ட் மாதிரி பண்ணணுன்னா ஃபேண்ட் மாதிரியே வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் வந்து கொஞ்சம் க்யூட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை நம்ம வந்து இப்படி திருப்பி மடிச்சுக்கலாம். சாரிக்கு மடிப்பாங்களா அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம மடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பாபி டாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கட்டிங் இருக்குல்ல, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஸோ இப்போ இந்த லப்பர் பேண்ட் போட்டிருப்போம் நம்ம. அது பின்னாடி வந்து இப்படி விட்டுட்டோம்னா பின்னாடி இருந்து அழகாக வர மாதிரி வந்து க்யூட்டாக இருக்கும். இதோ நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மடித்து அப்படியே வந்து போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இன்னொரு துணி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து வலை மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் பார்க்க வந்து நெட்டு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ இதை நம்ம விட்டுருப்போம்ல பின்னாடி, இதோட வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ரெண்டு ஹேண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் ஈக்குவலாக வந்து விட்டுருவோம். இது வந்து நிற்காது. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து முடிச்சு போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். இட்ட ஸ்கார்ஃப் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம வந்து பின்னாடி ஹேருக்கு வந்து போடுற மாதிரி. ஹேர் அதுக்கு வந்து நம்ம வந்து கொண்டை தான் கட்டணும். அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் கொண்டை கட்டிட்டு உங்களுக்கு ஷோ. இப்போ வந்து நான் லப்பர் பேண்ட் போட்டு வந்து இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டேன். இப்போ வந்து நான் இந்த நெட் ஸ்கார்ஃப் வந்து பின்னாடி போட்டோன்னா பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த பாபி டாலோட இது ஹெட்டில் வந்து இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிப்போம். இது எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம இப்படி எடுத்துகிட்டு இந்த ஹெட்டில் வந்து லப்பர் பேண்ட் போட்டு ஸ்டிக் பண்ணோன்னா அதுவாக நின்றுடும். ஓகே, நான் இப்போ ஸ்டிக் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பின்னாடி ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஜுவல்லரிஸ் தான் போட போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஜுவல்லரிஸ். நான் கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ பார்க்காதவங்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இதுதான் ஒட்டியானம். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக இதை நம்ம ஃபஸ்ட்டே போட்டுக்கிறோம். த்ரெட்டு கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம இந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஈஸியாக கட்டிக்கலாம். ஓகே, இது நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டிக் பண்ண போகிறோன்னா இந்த நெக்லஸ்ஸு, ஆரம்மு, அப்புறமா வந்து பேங்கிள் வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொலுசு வந்து ஃபிட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொலுசையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து க்ரீடை வந்து ஃபிட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ இதையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டை வச்சு கண்ணை கட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம காந்தாரியை தான் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் நான் இப்போ காட்டுறேன். ஓகே, நம்ம திரௌபதியும் கொஞ்சம் செஞ்சுருக்கோம். இதுவும் நல்லா க்யூட்டாக இருக்குது. மகாபாரதத்தில் இருக்க எல்லா கேரக்டரும் செஞ்சுருக்கோம். பெரிய வீடியோவாக போயிடும். நான் அதை வந்து தனியாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்.